உண்மையை சொல்றா. ஐயா அடிக்கடியா உண்மையை சொல்லிருங்க ஐயா. சொல்லு. சொல்லிருங்க ஐயா. ஐயா தமிழோட மருமகன் வேட்டையன் தாயா பணம் கொடுத்து அவரை கொலை பண்ண சொன்னான். எதுக்காக கொலை பண்ண சொன்னா? ஏதோ சொத்து தகராறுன்னு சொன்னாருங்க. வேற எதுவும் எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. என்னடா பேர் சொன்ன? வேட்டையங்க ஐயா. கல்லிடக்குறிச்சியில எல்லாருக்கும் அவரை தெரியும். வேட்டையா நன்றி கட்ட நாய் உன்ன தின்னே ஒழுங்கா திங்கவும் செய்யாது. குட் மார்னிங். குட் மார்னிங் வேட்டையா. ஏன் அண்ணனுக்கு மட்டும் தான் குட் மார்னிங் சொல்வியா? எங்களுக்குலாம் சொல்ல மாட்டியா? சொல்ல வரதுக்குள்ள நீயே குறுக்க பேசினா நான் என்ன பண்ணுவேன்? குட் மார்னிங். இது கூட உன்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குல்ல? ஒன்றும் தேவையில்லை. இன்னைக்கு உனக்கு குட் மார்னிங் இல்ல பேட் மார்னிங் தான். போடா. வேண்டாம் கலையரசி, அப்படி சொல்லாத. அப்படிதானே சொல்லுவேன். இன்னைக்கு உனக்கு பேட் மார்னிங் பேட் மார்னிங் பேட் மார்னிங் தான். அப்ப சரி, எனக்கு இன்னைக்கு ஏதாவது ஆச்சு அதுக்கு நீ தான் பொறுப்பு. இப்பயே சொல்லிட்டேன். யோ நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மாமனை யாரையா வெட்டியிருப்பா? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. அநேகமா அந்த ஆளை வெட்ட வேண்டியது நம்ம தான். நாமளே வெட்டல, அப்புறம் வேற எவன் வெட்டியிருப்பான்? ஏய் இப்போ அவர் எப்படிடா இருக்காரு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல? அட நீ வேற, அவர் நல்லா திடமாத்தான் இருக்கிறாரு. என்னை பார்த்தோன்னே தான் வலிக்குதேன்னு ஆக்டா கொடுக்குறாரு. அடுத்த வருஷம் பெஸ்ட் வில்லன் அவார்டு இவருக்கு தான். நீ வேணா பாரு. சரியா போச்சு. ஏயோ கையை வெட்டினா கையவே எடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்களா? வெட்டினவ ஏதோ கசாப்பு கடையில் வேலை பார்த்துருப்பான் போல. வெறும் ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு போயிருக்கான். பீஸ் போடல. வெட்ட போறேன்னு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா நானாவது இப்படி இப்படி வெட்டுங்கன்னு ட்ரைனிங்லாம் கொடுத்துருப்பேன். பேஸ் பண்ணிட்டாங்க பிளேடி இடியட்ஸ். வேட்டையா ஐயோ இவர் இப்போ வந்தாரு. பேசினதெல்லாம் கேட்டிருப்பாரோ? வாங்க மச்சான், மாமா எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏண்டா எங்க அப்பாவுக்குள்ள ஆள் அனுப்பிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறியா? என்ன மச்சான் சொல்றீங்க? மாமாவை கொல்றதுக்கு நான் ஆள் அனுப்பினா? டேய் நடிக்காதன்றல. நீ அனுப்புனாலே போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டான். மச்சான் சத்தியமா நான் யாரையும் அனுப்பல மச்சான். நான் எப்படி மச்சான் மாமாவை கொல்றதுக்கு ஆள் அனுப்புவேன்? யோ வைத்தி என்னையா பேசுற நீ? வேட்டை எப்படியா இதெல்லாம் பண்ணுவான்? டேய் நிறுத்துங்கடா. நீங்க ரெண்டு பேரும் தான் எங்க அப்பாவுக்குள்ள திட்டம் போட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மச்சான் நாங்க எப்படி மச்சான் அதெல்லாம் பண்ணுவோம்? நடிக்காதன்னு சொல்றல. ஏய் வைத்தி சத்தியமா நான் எதுவும் பண்ணல மச்சான். எங்க அப்பாவுக்குள்ள திட்டம் போட்டா? டேய் சொல்றீங்கயா? ஏய் வைத்தி அவன் எதுவும் பண்ணலையா? ஐயோ அண்ணா நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டீங்களா? மச்சான் நான் சொல்றத கேளுங்க மச்சான். ஏதோ என்னடா கேக்குறது? கேவலம் சொத்துக்காக எங்க அப்பா கொல்ல போதா? ஆளா கேளுங்க மச்சான். ஏங்க அவன் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றான்ல, எதுக்குங்க இப்படி அடிக்கிறீங்க? டேய் நீ யாரு? இது எங்க குடும்ப விஷயம். தேவலமா நீ தலையிட்ட மரியாதை கட்ட சொல்லிட்டேன். போடி. ஏய் கலை நீ எதுவும் பேசாத. எங்க வீட்டு உப்பு தின்னுட்டு எங்களுக்கு துரோகம் பண்றீங்களா நாய்ங்களா? மச்சான் நான் எப்படி மச்சான் அப்படி பண்ணுவேன்?